தெரியும் பொம்முன்னு ஒரு தெரியும் அவளுக்குள்ள போறான். அடுத்து நாங்கள் டிஸ்கவரி சேனல்ல பார்த்த அனைத்தையும் நீங்க மெரீன் வேர்ல்ட்ல படிக்கலாம், சரி பார்க்கலாம். ஆமா, அந்த தொட்டிக்குள்ள போனோம்ல, நம்ம அந்த அக்வேரியம்குள்ள போனோம்ல, நீங்க பாட்டுல பார்த்துருப்பீங்களா, அந்த மீன் தான் இது. நான் நினைச்சேன் ரொம்ப சின்னதா இருக்கான்ட்டு, ஆனால் பார்த்தா நல்லா பெருசா இருக்கியா. லாப்ஸ்டர் பாருங்க, ஒருத்தனை மூக்கு மட்டும் காமிச்சு நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா நீ பெரிய அப்பட்டக்கிற அடா இல்ல. இவன் தான் அந்த ஸ்டோன் ஃபிஷ். இவன் தான் அந்த ஸ்டோன், இதோ இருக்கா பாருங்க, இவன் தான் சலோமி. இதோ ஸ்டோன் ஃபிஷ், இது பாரு ஸ்டோன் ஃபிஷ் தான் இவன். அசையும் இங்க பாருங்க, கில் மட்டும் அசையும் பாருங்க, இந்த கண்ணு 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 கில்ஸ், அது கில்ஸ் மட்டும் அசையும். டிஃப்ரெண்ட் கலர் போட்டா தானே வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. இவங்க 24 மணி நேரம் தண்ணி விட்டு வெளில வாழுவாங்களாம் தெரியுமா. ஃபாஸ்ட் பிரிட்டரா, சீக்கிரமா கடிச்சு தின்றுவானா இவன். சரி வாங்க, நம்மள பயங்கரமா ஒண்ணு இருக்கு, வாங்க போகலாம். ஆனா செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல சொல்ல, ஒரு டர்ன்ல வந்து ஒவ்வொரு எக்ஸைட். வாய் பா 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 ரெப்டைல் தான் இது, ரெட் ரெப்டைல் பிரீட் இருக்கான் போல. அதனால இவனை மட்டும் தனியா ஒரு ஜூ மாதிரி, ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு தீம் உருவாக்கி அதுக்குள்ளே ஒன்று வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்காங்க இவங்கெல்லாம். எனக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு, அந்த கடலுக்குள்ள இருக்குல்ல அக்ஸலா. டேய் உன நிறைய படத்துல பாத்துருக்கேன்டா, உங்க பிளாக் இருக்கும் ஒயிட்டும் இருக்கு. அம்மா இந்த பாருமா, இதுல படத்துல நிறைய பாத்துருப்போமா அக்ஸோலான்னு. அப்படிதான் இருக்கும், விரிக்கும் விரிக்கும் விரிக்கும். சூப்பரா இருக்கும் இது வந்து ஏதாச்சும் கால் கை வெட்டிடுச்சுன்னா அது திருப்பி அது வளர்ந்துக்குமா. அது வந்து என்ன கலர் தேவையோ அது அது அடிக்க போறது எந்த கலர்ல இருக்கோ அந்த கலருக்கு இது மாத்திக்குமா. பச்சந்தி மாதிரி. இதுக்கு வந்து டீத்தே கிடையாதான் இந்த பயலுக்கு. 15 வருஷம் வாழ்வானாங்க. மெக்சிகன்ல இருக்கானாங்க நிறையா. ஷார்க்கு வருங்க, பாருமா இந்த பாருமா பாருங்க, மேல இல்ல 4க்கு மேல இருக்காங்க. இவன் பெருசு. இதோ பாருங்க, இவனை பாருங்க மேல வருவான் பாருங்க அழகா. இது பாருங்க மேல வந்து அழகா காமிக்கிறான் பாருங்க பெயில, பார்த்தீங்களா. கைஸ் நீங்க கம்பல்சரி இங்க வந்தே ஆகணும், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நான் ஹைப் எல்லாம் கொடுக்கல, உண்மையா எங்க 2 பேருக்கும் கூஸ் பம்ப்ஸ் வருது. வருங்க ஈலி அம்மா பெருசா இருக்கான்னு. இதெல்லாம் உங்க பிள்ளைங்கள காமிங்க கொண்டு வந்து. ஈலி இது ஒரு செட்டப்பு செம்மையா இருக்கியா. டைட்டனா? ஓ ஒன்ன பார்த்தோம் டைட்டன் வாட்சுக்கு பேர் வச்சாங்களா? பாத்தீங்களா இல்லையா? ஷோ காமிக்கிறான், நல்லா ஷோ காமிக்கிறான். எங்களுக்கு ஃபுட் இருந்தா கூட உனக்கு ஃபுட்டு போட்டிருப்போம், நீ இப்படி இது பண்றியா? செம்மையா இருக்கான். இவனே தான், அந்த டெய்லே தான். ஆனா அந்த அக்வேரியம் செட்டப்ல செம்மையா இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கா சூப்பரா இருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் போலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இறால் மீன். டேய் உங்களை அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவோம்டா நாங்களாம், போங்கடா. சரி வாங்க நெக்ஸ்ட் போலாம். இது பார்த்துட்டோம். இல்ல இருக்கு, வாங்க போலாம். இதோ பாருங்க இன்னும் இருக்கு, அதெல்லாம் பெரிய அக்வேரியம். இது வேற இப்ப வந்த வழியே திரும்பி உங்களால போகவே முடியாது. செம்மையா இருந்திருக்கும். கேஸ் எங்களை மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஜூன் ரோமத்துல போய் அவமானப்பட்டு வந்துட்டோம்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க இங்க வந்துருங்க. பாருங்க எல்லா மீனும் இருக்கு. இங்க பாரு நீனும் பெருசு சலோமி. மீனோ ஃப்ராகு செம்மையா இருக்கு. சரி இவன் தெரிய மாட்டேன்றாமா, பட்ட பட்டையா தெரிறாங்கம்மா. இப்படின்னா தான் ஃபுல்லா தெரியுறாங்க. என்னது யாய் 2 பேரும் வச்சுட்டு இந்த பேருங்க இங்கே ஒரு ஃப்ராக் உள்ள வச்சிருக்காங்க. ஃப்ராகு கிட்ட எந்த மீனையும் காணும், வெறும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக் மட்டும் உள்ள இருக்கு. ஓ இங்கே பாருங்க, இந்த அனகோண்டா வந்து இந்த ஃப்ராகை பிடிக்க வருதான். ஒரு ஃப்ராக் தப்பிச்சு போன மாதிரி ஒரு கதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே ஓகே, ஏதோ ஒரு ஃபிஷ் இருக்கு. ஏய் இவன்டா கடிச்சிருவான். அலிகேட்டர் 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 இவன். பாருங்க ஈல நம்மளுக்கு பிடிச்சது அடுத்தது. வாங்க போலாம். இங்க நேச்சர் இஸ் பியூட்டி. கண்ணு தெரியுது பாத்தீங்களா? இந்த இங்க ஒண்ணு நிக்குது. சூப்பரே மேலகில வந்துடுறா. அது தள்ளிட்டே போகுது. ஓ செம்ம. என்ன மேலே ஏறி உட்காந்துருச்சு, அவனை முழுகிடுச்சு. வெளில வந்துடுச்சு. அதிசயம் காமிக்கிறாங்க குட்டி போட்ட மாதிரி. கைஸ் நாங்கள் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. திருப்பி நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. காலைல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வர வேண்டியது மெரீன் வேர்ல்டு. வருங்க நல்லா டீப்பாக இருக்கு. கையகே விட்டுறாதீங்க, கடிச்சிருவாங்க. சரி பெருசு. இங்க பாருங்களேன், கிளாஸ் மட்டுமே எவ்வளோ திக்னஸ். பிரானா கடிச்சானா போச்சு. டே வாயத்தோட எவனாச்சும் ஒருத்தன் கடிப்பீங்களேடா. வட்டக்கு 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 டிஸ்கவரி சேனல்ல இங்க கடிங்கடா. நேத்தோட வாய கர்றா 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 பரானாவை கிளிட்டர் மாதிரி இருக்குங்க. கோல்டன் கிளிட்டர் மேலே ஒட்டி விட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போகிறோம். யாரா நீ? சொல்லுங்க கிட்டக்கு சொல்லுங்க சீக்கிரமா. சும்மா புதுசா இருக்கும். வாங்க வாங்க நம்ம டனலுக்குள்ள போலாம். வெல்கம் டு டனல். அரப்பாமா பசி இல்லாம இருக்கானோ நம்ம நல்லா தின்னு வச்சிருப்பாங்களோ நம்ம. சரியான பெருசு அரப்பாமா. இவன் அடிச்சான் மேபி, அதனால கூட இவன் டேஸ்ட் தான் பிடிக்காது. பாருங்க டேய் அரப்பாமா, வெளில மட்டும் வந்துடாதா. வந்தா நாங்க செத்தண்டா. மேல போக மாட்டாங்க. சோம்பேறி பிடிச்சவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இங்கிட்டு பாருங்க, இவெல்லாம் நல்லா ஸ்விம் பண்றான் பாருங்க அரப்பாமா. இதுல சின்னதுங்க இதெல்லாம். அந்த படம் இங்க பாருங்க, நாங்க உள்ள இருக்கோம் தண்ணிக்குள்ள. சலோமியா காணோம். ஆமா நாங்க ஷார்க் வாய்க்குள்ள கைய விட்டோம். இங்க பாருங்க அரப்பம் அரப்பம் அரப்பம். சூப்பா பெருசா இருக்கும்.
ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சூப்பரா இருந்தது. நான் இது வரைக்கும் தெரியாத ஃபிஷ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஷார்க்கை நேர்ல பார்த்தேன். அப்புறமா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. சூப்பரா பியூட்டி ஆஃப் த நேச்சர் காட் கிரியேட் பண்ண சூப்பரா இருந்துச்சு. உண்மையா காட் கிரியேட்டட்லாம் வந்துட்டு சும்மா சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருந்துச்சு. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்களாம் வாட் யூ வாண்ட் டு சே? ஆனால் உண்மையிலே கர்த்தர் படைத்த படைப்புகள்லாம் கண் முன்னாடி பார்க்கும்போது அது இப்படிலாம் கடலுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இப்படி இருக்கும். ஆமாம், வேல் 4 ஏக்கருக்கு 4 ஏக்கரா ஏக்கரா எல்லாம் எடுத்துட்டு ஒன்னே ஒன்று வைக்கலாம் திமிங்கலத்துக்கு மட்டும். செம்ம ஃபிஷ் ஃபீடிங் இங்கே தான் போல. ஆமாம். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வாங்க வாங்க. ஷாப் ஒன்று இருக்குது, ஷாப்பில் போய் என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாங்கள் ஃபிஷ் ஃபீடிங் வந்திருக்கோம். வாங்க நாங்கள் ஃபிஷ் ஃபீடிங் பண்ணுறதை பாருங்க. உள்ள விடலாம். கொய்யெல்லாம் குடிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, விடு, ஒண்ணுமே பண்ணல. உள்ள விடு செலவி. பார்த்து உள்ள வச்சிருங்க, என்ன பண்ணுதுன்னு பாருங்க. வெறும் ஹேண்ட் பார்க்கலாமா? கையை மட்டும் வச்சு கொய்ய மட்டும் இது பண்றாங்க. அவ்வளவுதான், மீன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இல்ல விடு விடு விடு, உள்ள விடு உள்ள விடு உள்ள விடு. ஒரு இது பண்றேன். அவ்வளவுதான், போயிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இவங்க கிட்ட சாப்பாடு இல்லை. நீங்க பாத்தீங்களோ அப்படி கட்டிச்சு ஒரு ஒலி ஆக்கிட்டாங்க. சலமி பயந்தாப்ல. சலமி எப்படி இருந்துச்சு? பயந்த ஸ்டார்டிங்ல, அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அவ்வளவு 2 வாட்டி நாங்க உள்ள விட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அவங்க அழகா கடிக்கிறாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்டே நாங்க ஃபுட் வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு கடிச்சாங்க. முன்னாடியே ரெடியா இருப்பாங்க எல்லாரும். எல்லாம் மேல சண்டை போட்டு வருவாங்க. சரி வாங்க, ஸ்டோர் இருக்கு, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. ஸ்டோர் க்ளோஸ். முட்டி போட முடியாதா? குழந்தைங்களாவே மாறிட்டோம் நாங்க 3 பேருமே. சரி குடி. எங்க அம்மா முட்டி போட்டுல எதுவும் நம்ம ப்ரேயர் தவிர வரதுக்கு முட்டி போட்டு போட்டான். முட்டி போட்டு கீழே குடிஞ்சதுக்கிட்ட கோல்டன் ஃபிஷ் கிட்ட ஃபீட் பண்ணிட்டு குழந்தையானே எங்க மம்மி. காஃபி நீ குடி, பா நம்ம டீ குடி. ஃபிஷ் கேச்சிங் 20 rupees. இந்த நெட்டை வச்சு அந்த பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் அந்த மீன் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அவ்வளோ மீன் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நினைக்கிறேன். தெரில, போய் பார்ப்போம். க்ளோஸ். வாங்க போகலாம். டாய் ஷாப் இருக்குது. கிட்ஸை வந்து இங்கே மட்டும் கண்ணை மூடி கூப்பிட்டு போயிருக்கேன். ஆமாம். ஸ்நாக்ஸ், ஜூஸ். மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்ட அப்படின்ற மாதிரி. மண்டையில் இருக்க கொண்டைய மாதிரி கார் டிக்கெட்டுக்கு 100 ரூபா குறைக்க சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் மறந்துட்டோம். வெளில வந்து கார் எடுக்கும்போது கார் டிக்கெட்டுக்கு காசு போட்டு குறைக்க சொன்னாங்க. குறைக்க எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. கார் டிக்கெட்டுக்கு 6. ஆமாம், அப்பயும் மறந்துட்டோம். 6:30னா ஷார்ப் 6 o'clockலாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டிரைவர் தான் எல்லாத்தையும் உங்களை வழி வச்சு கூப்பிட்டு வருவார், டிக்கெட் வாங்குவார், எல்லாத்தையும் ஒரு டிரைவரே பண்ணுவார. எப்படி பாருங்களேன், உடனே பள்ளியை தூக்கி போகிறது டிரைவர் மேலே. தப்பிஸ்டா வருது. கைஸ், நான் ஒன்று சொல்லுவேன் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே அக்வேரியம் வந்துருங்க. மெரீன் வேர்ல்டு, மெரீன் ஓஷன், இது 2ஐயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இங்கே இருக்க இந்த பேர்ட்ஸ் அதை காட்டிலும் பக்கத்தில் ஃபார்ம் வில்லான்னு ஒன்று இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. அதில் தான் வந்துட்டு எல்லாம் அங்கே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி என்ஜாய் பண்ணலாம். அங்கே போயிடுங்க. அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் 150 மீட்டர் தான் இங்கேருந்து பக்கத்தில். அதை முடிச்சுட்டு அடுத்தது போனீங்கன்னா பீச். லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா அதில் உட்காந்து
ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஓகே காய்ஸ், சத்தா இதோட மெரின் வேர்ல்ட் முடியுது. இங்கே பாருங்க சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன வாய்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க, சலோமி பேசுகிறேன். சூப்பராக இருக்குது சன்செட். பீச் வந்தாச்சு. சன்செட் சூப்பராக இருக்குது. அந்த வேவ்ஸோட சன்செட் எல்லாம் சூப்பராக இருக்குது. பின்னாடி வராங்க ஷர்லி அக்கா வராங்க. ஷர்லி அக்கா வந்துட்டு டெஸ்கெல்லாம் உட்கார்றதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. சன்செட் சூப்பராக இருக்குது. அதோட கலர் அப்படியே நாங்க பிக்னிக் டேபிளே வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. எங்க உட்காந்து நல்லா பீச்சை பார்க்கலாம். சூப்பர் வியூ. ஹாய் गाइस, இப்போ நீங்கள் நல்ல ஒரு சன்செட் பார்த்தீங்க, செம்மையாக இருந்துச்சு. இங்கே டேபிள் போட்டு அம்மா ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. பீச்சுக்காகவே வாங்கணும் டேபிள். எல்லாருக்கா டேபிள் அம்மா உட்கார நாங்கள் இப்போ போய் விளையாட போகிறோம். நாங்கள் போய் விளையாடுறோங்க. நாங்கள் அம்மா டேபிள் உட்கார வச்சுட்டு எல்லாம் ஆட்டப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பீச்சில். ஸோ இதோட 1 day trip is coming to an end guys. ஸோ நாங்கள் டென்ட் வச்சுருந்தாலும் டென்ட்லேயே ஷவர்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு கைஸ். 1 day ட்ரிப்னால நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போனோம்ல. ஸோ நம்ம காலைல சாப்பிட்ட இடத்துலையே தான், நம்ம லஞ்ச் சாப்பிட்ட இடத்துல தான் டின்னருக்கு வந்துட்டோம். ஸோ லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Stay tuned for upcoming videos. Subscribe. Bye bye. See you in next video.